டேய் அசோக், டேய் சொன்னா அசோக், கேளுடா. போகாதடா. என்ன அசோக்? டேய் வேணா, சொன்னா கேளு. டேய் அசோக், என்ன அசோக் பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டடா? யார கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? இது என்ன மொட்டை போட்டு காது குத்துற விஷயமா உங்க இஷ்டத்துக்கு பண்றதுக்கு? அதுக்கு கூட தாய்மாமா கிட்ட டைம் கேட்டுதான் சொல்லுவாங்க. இது என்னோட கல்யாண விஷயம். நீங்களா முடிவு எடுத்துக்கிட்டா அதை நான் ஏத்துக்கணுமா? முடியவே முடியாது. டேய் அசோக், அப்பா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான்டா பண்ணுவாரு. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அவருக்கு ஆசை இருக்காதா? அவரோட ஆசைக்கு நான் தான் பலியாடா? அவரு ஆசைப்பட்டாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு யார் கஷ்டப்பட போறது? நானா இல்ல அவரா? டேய் அசோக், இன்னும் எத்தனை நாளைக்கு தான்டா கல்யாணமே வேணாம்னு சுத்திட்டு இருக்க போற? கல்யாணம் பண்றதுல உனக்கு என்னதான்டா பிரச்சனை? உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை எனக்கு நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது தப்பா? டேய், ஏன் பிரச்சனை வேறடா. எல்லாருக்கும் என்ன மாதிரி பிரச்சனை வரணும் நீ எப்பறம் நினைக்கிற? கல்யாணம் பண்ணா ஒரு பிரச்சனையும் வராது. அண்ணே, கல்யாணம் பண்ணா எந்த பிரச்சனையும் வராதுன்னு. ஆனா அதுக்கப்புறம் வரும் பாருங்க பிரச்சனை, அதுதான் வேண்டான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா வக்கீல்னு நிரூபிக்கிறியா? இங்க பாரு, உன் வார்த்தை விளையாட்டெல்லாம் கோர்ட்ல வச்சுக்கோ, வீட்ல வச்சுக்காத. உனக்குன்னு ஒரு குடும்பம் உண்டானா பெத்தவங்க மனசு சந்தோஷப்படும்டா. அந்த சந்தோஷத்தை அப்பா அம்மாக்கு கொடுக்க மாட்டியா? அண்ணே, என்னண்ணே ஒண்ணும் புரியாம நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவங்க ஒரு நாள் சந்தோஷத்துக்காக என் வாழ்நாள் சந்தோஷத்தை இழக்க சொல்றியா? என்னால அது முடியாது, முடியவே முடியாது. டேய் என்னடா நீ? ஏய், என்ன நடக்குது? உங்க பிள்ளையோட கல்யாண பேச்சு நடக்குது. உங்களுக்கு தெரியாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? உன்கிட்ட முடியுமா முடியாதான்னு நான் கேட்க மாட்டேன். உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு, அவ்வளவுதான்.